எக்ஸாம்பிள் 1.2 ஒரு சர்வேல மொத்தம் 5000 பர்சன்ஸை எடுக்கிறாங்க. அதில் 45%க்கு லாங்குவேஜ் ஏ தெரியும், 25%க்கு லாங்குவேஜ் பி தெரியும், 10%க்கு லாங்குவேஜ் சி தெரியும், 5%க்கு லாங்குவேஜ் ஏ அண்ட் பி தெரியும், 4%க்கு லாங்குவேஜ் பி அண்ட் சி தெரியும், அதே 4% லாங்குவேஜ் ஏ அண்ட் சி தெரியும். ஸோ இதில் 3% ஆஃப் த பர்சன்ஸ்க்கு ஆல் த 3 லாங்குவேஜஸ் தெரியும். இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா ஒன்லி ஏ லாங்குவேஜ் எத்தனை பேர் தெரியும். ஸோ இந்த 45% ஆஃப் த பர்சன் நோயிங் லாங்குவேஜ் ஏல திஸ் 5% ஆஃப் பர்சன் நோயிங் ஏ அண்ட் பி இருப்பாங்க, 4% ஆஃப் நோயிங் ஏ அண்ட் சி, 3% ஆஃப் நோயிங் ஆல் த 3 லாங்குவேஜஸ் இருப்பாங்க. ஸோ பிசி தெரியாமல் ஒன்லி ஏ லாங்குவேஜ் மட்டும் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என் ஆஃப் ஏ 45% of 5000, so 45 by 100 into 5000 will be getting 2250. அடுத்து n of b 25% of 5000 will be getting 1250. n of c 10% of 5000, so will be getting 500. n of a intersection b, அதாவது லாங்குவேஜ் a and b தெரியும் அப்படின்றனால நம்ம இங்கே இன்டர்செக்ஷன் போடுறோம். 5% of 5000, so 250. then n of b intersection c 4% of 5000 நால 200. n of a intersection c 4% of 5000 நால 200. so n of a intersection b intersection c all the 3 languages தெரியும், 3% of 5000 நால will be getting 150. இப்போ only language a பார்க்க போகிறோம். so n of a intersection b தெரியக்கூடாதுனால b dash, intersection c language தெரியக்கூடாதுனால c dash, that is equal to, so இது என்ன பண்ணிடலாம்னா b dash intersection c dash இருக்கு, அதை நான் காமனாக b union c the whole dash அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டுக்கிறேன். because a union b the whole dash is equal to a dash intersection p dash. the whole dash நான் போடும்போது intersection becomes union. then இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா by using this identity n of a equal to n of a intersection b dash plus n of a intersection b. ஸோ இதை நான் ஏ, இதை ஹோல் டேர்மாக நான் பி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்க போகிறேன். ஸோ ஐம் ஹேவிங் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ் எனக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ இதை வச்சு நான் இப்போ என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியை லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு போயிட்டேன்னா என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்ட்டு வரும். ஸோ என் ஆஃப் ஏ எழுதிடுவேன் மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி, இங்கே பி வந்துட்டு பி யூனியன் சினால நான் பி யூனியன் சி அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவேன். தென் என்ன பண்ண போகிறேன்னா ஏ வந்துட்டு இந்த பிக்கும் சிக்கும் உள்ளே வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ என் ஆஃப் ஏ அப்படியே வந்துடும் மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை வந்துட்டு ஏ, இதை வந்துட்டு பி அப்படின்னு நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ இட் பிகம்ஸ் என் ஆஃப் ஏ யூனியன் பி. என் ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி அப்படின்ட்டு வரும். ஸோ இந்த என் ஆஃப் ஏ அப்படியே எழுதிடுவேன் மைனஸ், ஸோ இதை என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பின்றப்போ ஏ டம் ஏ இன்டர்செக்ஷன் பி, இதில் ஏ இன்டர்செக்ஷன் சி இருக்கனால நான் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி அப்படின்ட்டு எழுதுறேன். தென் இந்த மைனஸ் நம்ம உள்ளே கொண்டு போகும்போது என் ஆஃப் ஏ மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி plus n of a intersection b intersection c அப்படின்ட்டு எழுதிடுவோம். ஸோ n of a we know that 2250, n of a intersection b minus 250, n of a intersection c minus 200 plus n of a intersection b intersection c plus 150. ஸோ எனக்கு சால்வ் பண்ணும்போது ஆன்சர் 1950 வரும். ஸோ அவுட் ஆஃப் 5000 பீப்புளில் 1950 persons knows only language A.